அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 மாணவர்களுக்கான செய்தி. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2011 அறிமுகமானது. யூஜி வித் பிஎட் முடித்த மாணவர்களுக்கு டெட் பேப்பர் 2, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 இளநிலை ஆசிரியர். அதே போல் பிஎட் முடித்த மாணவர்கள் தாள் 2 தேர்வு எழுதலாம். அதில் மேத்ஸ் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அப்படின்ற 2 பிரிவு இருக்குது தாள் 2ல். அதே போல் தாள் 1ல் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க, டிடிஎட் முடித்தவங்க தாள் 1. ஸோ பார்த்திங்கன்னா 2011-12, 2012-13 அந்த டைமில் டெட் பாஸ் பண்ண மாணவர்கள் டைரெக்டாக 1 to 10 வகுப்புக்கு ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு 2013 2023 வரைக்கும் ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. டெட்டு மட்டும் வைத்து எடுப்பார்களா, அதற்கு பிறகு ஒரு தேர்வு வைத்து எடுப்பார்களா என்ற வினா எல்லாருக்கும் எழுந்திருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டு 2014 டெட் தாள் 2 முடித்த மாணவர்களுக்கு நியமன தேர்வு யூஜி சப்ஜெக்ட், அதாவது யூஜியில் டிகிரியில் என்ன படித்தாங்களோ அந்த சப்ஜெக்டிலிருந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இடைநிலை ஆசிரியருக்கு தனியாக தேர்வு ஜூன் மாதம் இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ டெட்டு பேப்பர் முடித்தால் மட்டுமே இந்த நியமன தேர்வு எழுத முடியும் அப்படின்ற நிலை வந்தது. அதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணி இப்பொழுது எழுத்து தேர்வு நடைபெற்று ரிசல்ட் பேப்பர் 2க்கு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பேப்பர் 1 முடித்த மாணவர் இடைநிலை ஆசிரியர் எஸ்ஜிடிக்கு எக்ஸாம் நடக்க உள்ளது. ஸோ இந்த மாதிரி இந்த தேர்வு நடக்க உள்ள நிலையில் டெட்டு படித்து வெற்றி பெறாத மாணவர்களுக்கு மீண்டும் செப்டம்பர் மாதத்தில் டெட் தேர்வு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. ஸோ அந்த டெட் தேர்வு அனௌன்ஸ் பண்ண பிறகு படிப்பதை விட இப்பிருந்தே அந்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்தால் இந்த டெட் பேப்பர் தேர்வில் வெற்றி பெறுவது சுலபம். அதே போல் இந்த டெட் பேப்பர் 1 and 2 படித்து தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்த நியமன தேர்வுக்கு நீங்கள் தகுதி ஆக முடியும். அந்த அடுத்த நியமன தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் ஆசிரியர் ஆக முடியும். அதனால் டெட் பாஸ் பண்ணாத மாணவர்கள் வரும் டெட் படித்து பாஸ் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் இப்பொழுதிருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். யூனிக் அகாடமி 1998 ஆண்டு முதல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. டிஆர்பி யூஜி 2001 to 2007 யூனிக் அகாடமி தான் முதலில் டெட் தேர்வுக்கான பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் தமிழகம் உள்ள வெரிஸ்டர் பிளேஸ், அதர் பிளேஸ்லாம் மற்றவங்களாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட்டோட தினத்தந்தி, தினகரன் இந்த பேப்பரில் விளம்பரம் கொடுத்தது நீங்கள் பேப்பர் இதில் கேட்டாவே தெரியும். ஏன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது 2011 தான் வந்தது. அதுக்கு பிறகு நிறைய பேர் நடத்துகிறாங்க. யூஜிடிஆர்பின்றது ஏற்கனவே நடந்தது. இப்போ தான் யூஜிடிஆர்பின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க. இது பல ஆண்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். யூனிக் அகாடமியில் படித்து 2001 to 2007 டீச்சர் ஆனவங்களாம் இப்போ ஹெச்எம்மாக இருக்காங்க, 6000 பேருக்கு மேலே. அதே போல் 2011-12 2012-13 மட்டும் 17,000 18,000 போஸ்டிங்கில் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பாஸ் பண்ணி 2,500க்கு மேலே இந்த இதில் போஸ்டிங் போனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பிஜி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதில் பாஸ் பண்ணவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 12,000க்கு மேலே யூனிக் அகாடமியில் படித்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அதே போல் நீங்களும் ஆசிரியராக வேண்டும் என்றால் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். யூனிக் அகாடமியில் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதே போல் ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மாடல் டெஸ்ட், இந்த தேர்வுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வெற்றி பெற முடியும். அந்த தேர்வுக்கு இந்த சிலபஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் இது எல்லாமே இருக்குது.
அந்த டெஸ்ட் பேட்ச் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி டைரக்ட் கிளாஸ் வேணாலும் வரலாம், ஆன்லைன் கிளாஸ் வேணாலும் வரலாம். மேலும் விவரங்களுக்கு யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 4. அதே போல் தொலைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்களும் ஆசிரியராகலாம். டெட் தேர்வில் பயிற்சி பெற்று பாஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நியமன தேர்வுக்கும் தொடர்ந்து படிக்கலாம். இந்த முறை டெட் தேர்வு பயிற்சி, அதாவது பாஸ் பண்ணி நியமன தேர்வில் எழுதி வெற்றி பெறாத மாணவர்களுக்கும் அந்த ஓராண்டு பயிற்சி துவங்கப்பட உள்ளது. இப்போ இந்த டெட்டில் பாஸ் பண்ணி நியமன தேர்வில் பாஸ் பண்ணல, எங்களுக்கு மார்க் கம்மியாக, அதாவது 5 மார்க்கில் போச்சு, 1 மார்க்கில் போச்சு, 10 மார்க்கில் போச்சு அப்படின்ற மனக்கவலை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு மீண்டும் வர தேர்வில் நம்ம வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் பெற்று நாம் கேட்கும் இடத்தில் போஸ்டிங் வாங்கலாம். அதற்காக யூனிக் அகாடமியில் சேருங்க. கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஆசிரியராகலாம். அதற்கான பயிற்சி எங்கள் அகாடமியில் இருக்குது. சிறந்த பயிற்சியும் அதற்கான கடின உழைப்பும் மாணவர்களிடம் இருக்குமானால் இந்த தேர்வில் வெற்றி பெறுவது எளிது. நீங்களும் ஆசிரியராகலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.